ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா ட்ரிப் இரிகேஷன். இந்த ட்ரிப் இரிகேஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. நம்ம வெளியே போய் பார்க்க வேண்டாம், தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட வாட்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போது ஒரு 2-3 மாதமாக வந்து மழை அவ்வளோக்கா இல்லை. ஆனால் எல்லா டேமுமே ஃபில் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கடலில் போய் அந்த தண்ணியெல்லாம் கலந்துட்டுருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்க கேரளா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், அங்கே பெய்கிற கனமழை காரணமாக அது அங்கே இருக்கிற டேம்ஸ் எல்லாம் நிறைஞ்சு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து திறந்து விட்டுறாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற டேம்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருது. நம்மளுக்கு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி, அந்த ஒரு தண்ணி பிரச்சனை, தண்ணி பஞ்சம் வராமல் நம்ம வந்து நல்ல ஒரு முறையில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணி வந்துட்டு முக்கால்வாசி எப்படி செலவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா விவசாயத்துக்கு பெரும்பான்மையாக செலவு பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார் மேனுஃபேக்சரிங் அண்டு கோகோகோலா, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தண்ணி வந்து ரொம்ப எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த தண்ணி எந்த வகையில் நம்ம வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மழையே இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு அங்கே பெய்கிற மழை காரணமாக நம்ம வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கோம். திடீர்னு ஒரு விஷயம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சடனாக அங்கே வந்து ரெயின்லாம் ஸ்டாப் ஆயிடுது, நம்ம தமிழ்நாடு மாதிரியே எல்லா ரெயினும் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பீப்புள் வந்து தண்ணிக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அங்கேயும் வந்து நம்ம வந்து பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஓப்பனாக சொல்ல போனால் தண்ணி வந்து எங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து அணை கட்டாதீங்க, மேகதாத்தில் அணை கட்டாதீங்க, அங்கே அணை கட்டாதீங்க, இங்கே அணை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்ல போனால் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் தண்ணிக்காக. அவங்க தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறப்ப நம்மளோட விவசாயம், வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம அப்படியே இருந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்ப்போமே. இந்த நம்ம வந்துட்டு இந்த மன்னர்கள் ஆண்டாங்க பார்த்தீங்களா? ஈவன் பிரிட்டிஷ் நம்மளை வந்து ஆண்டப்போ கூட நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மோசமான நிலைமையில் இல்லை. அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம மேட்டூர் டேம் இருக்குது, அது வந்து வத்தினப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கோயில் இருக்கும். ஸோ அப்படித்தான் யார் ஆட்சி வந்தாலும் சரி, அந்த மன்னராட்சி காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒன்றா கோயில் கட்டுறாங்க இல்லை டேம் கட்டுறாங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமிக்கு நிகராக தண்ணியை வந்து அவங்க வந்து மதிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த அளவுக்கு வந்துட்டு விவசாயத்தை வந்து பெரும்பான்மையாக மதிச்சிருக்காங்க. அது வந்து நம்ம வந்து தெளிவாக தெரியுதுங்க. ஏன்னா தண்ணி அந்த அளவுக்கு அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப விவசாயம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு விவசாயிக்கும் தண்ணி வந்து இன்றியமையாதது, சரிங்களா? ஒன்றா வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை பெய்யணும், இல்லைன்னா அவன் போர் போடணும், இல்லைன்னா கிணறு இருக்கணும், இல்லைன்னா பெரிய விவசாயியாக இருந்தால் ஆற்று தண்ணி பாசனம் வாங்கி பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பித்தான், நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பித்தான் ஏதாவது ஒரு வழியில் அவங்க வந்துட்டு விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னோர்களெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு டேம் கட்டிட்டு அவங்க வந்துட்டு ஏரி, குளம், குட்டை இதுங்களையெல்லாம் வந்துட்டு கரெக்டாக சரிவர பராமரித்து அவங்களுக்கு அங்கங்கே தண்ணியை வந்து டைவர்ட் பண்ணி விட்டு தண்ணி பிரச்சனை இல்லாமல் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்துட்டு இந்த குளம், குட்டை எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு அங்கே வந்து பில்டிங்ஸ் கட்டிட்டு கடைசியில் வந்து மழை வர்றப்ப எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறோம். நம்ம சொல்ல போனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏரிக்குள்ளே தான் போய் வீடே கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து முன்னேறி இருக்கோம். இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. என்னென்னா தண்ணி அப்படிங்கிறத வந்துட்டு அதுங்களோட பாதையை விடாமல் அடைச்சி வச்சங்காட்டி தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம விவசாயிங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை வந்து ரொம்பதுங்க. அதனால தான் சொட்டு நீர் பாசனம், அதாவது ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ட்ரிப் இரிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, செடியோட வேர் பகுதி கிட்டேக்கு நம்ம வந்து டியூப் மூலமாக தண்ணியை வந்து சொட்ட வச்சு ஈரம் வந்து காயாமல் பாய்ச்சறக்கு பேர் தான் சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து யாருக்கிட்ட போய் அணுகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா உங்களை பக்கத்தில் இருக்க தோட்டக்கலைத்துறை அப்படின்னு இருக்குங்க, அந்த யூனியன் ஆஃபீஸில் அவங்கள்ட்ட போய் அணுகலாம். அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எப்படி சொல்கிறதுங்க, ஃபோனில் உழவன் ஆப் அப்படின்னு இருக்குங்க, அதில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறையிலேருந்தே உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களே கைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா உங்கள் ஆதார் கார்டு வேணுங்க, உங்கள் ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோ, சிட்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது, அப்புறம் சிறு குறு விவசாயம் இருந்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ். இந்த 6 டாக்குமெண்ட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிறு குறு விவசாயியாக இருந்தீங்கன்னா 100% மானியத்தோட நீங்கள் சொட்டு நீர் பாசனம் அமைத்துக்கலாம். இதே உங்களுக்கு 5 ஏக்கராவுக்கு மேலே, அதாவது வந்து சிறு குறு விவசாயினா 5 ஏக்கராவுக்கு உள்ள, பெரு விவசாயிகள்னா 5 ஏக்கராவுக்கு மேலே, அந்த 5 ஏக்கராவுக்கு மேலே உங்களுக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு 75% மானியத்தோட சொட்டு நீர் பாசனத்தை வந்து அமைச்சிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலுமே சிறு குறு விவசாயியாக இருந்தாங்கன்னா டேரெக்டாக அவங்களே வந்துட்டு எல்லா கன்சல்டிங் கொடுத்துருவாங்க. பெரு விவசாயிகளாக இருந்தீங்கன்னா எவ்வளவு எஸ்டிமேட் போடுறாங்களோ அதில் 25% நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு கட்டி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான ஒர்க் ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி போட்டு கொடுக்க சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொட்டு நீர் பாசனத்தை வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க. நீர் மேலாண்மை அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இருந்தே நம்ம வந்து பாதுகாக்கணுங்க. ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம தண்ணி வந்து ஈஸியாக கிடச்சிருது அப்படின்ட்டுலாம் இல்லை. தண்ணி இல்லாமல் எத்தனையோ நாடுகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஏதோ என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு நம்மளோட அட்மாஸ்பியர், நம்மளோட அமைந்த இடம் வந்து அந்த மாதிரி இருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து தண்ணி பஞ்சம் வந்து இன்னும் ஏற்படலை. இன்னும் கூடிய விரைவில் வந்து தண்ணி பஞ்சம் ஏற்படலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து நம்ம இந்த ஃபோர்ஸில் வந்துட்டு தண்ணியை செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒன்றா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற டேம்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுங்க பக்கத்தில் இருக்கிற ஓடை, அப்புறம் வாய்க்கால் மூலமாக ஏரிகள், குளம், குட்டைகள் இதெல்லாம் நிரப்புனாங்கன்னா நம்மளோட தண்ணி பஞ்சத்தை வந்து தீர்க்கலாம். மேலும் விவசாயிகள் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தலாம்னா இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டு நம்மளோட நீர் தேவையை வந்து குறைச்சி விவசாயத்தை பெருக்கலாம். இந்த சொட்டு நீர் பாசத்தில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த தண்ணி வந்து வாய்க்கால் பாசனம் அப்படிங்கிறப்ப ரொம்ப எல்லா இடத்துக்குமே நீங்கள் வந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க. ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து கரெக்டாக மடம் மாறி தண்ணி கட்டுறதுக்கு வந்து ஆள் கூலி வேணும். ஸோ ஆள் தேவைப்படும், அதுங்களுக்கு கூலி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இன்புட், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ், அதாவது உரம், பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு அதிக அளவில் தேவைப்படும். இதே சொட்டு நீருக்கு மாறிட்டோம்னா சின்ன ஒரு கேட் வால் திருப்பி வச்சோம்னா போதும், எல்லா இடத்துக்குமே அது வந்து போயிடும். அந்த வெஞ்சுரியில் வந்துட்டு நமக்கு தேவையான உப்பை வந்து கரைச்சி விட்டுட்டோம்னா அது டேரெக்டாக வேர்லேயே போய் இறங்குறதுனால நம்மளுக்கு ஈல்டும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதாவது சொட்டு நீர் பாசனம் எந்த மாதிரியான விவசாயிகள் வாங்கலாம் அப்படின்னா ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா, அதாவது 5 ஏக்கராவுக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு போடலாங்க. ஈவன் உங்களுக்கு 20 ஏக்கரா இருந்தாலும் போடலாம். ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு சிறு குறு விவசாயிகள் அப்புறம் பெரு விவசாயி அப்படிங்கிற 2 கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இலவச கரண்ட் மாதிரி இலவசமாக தோட்டக்கலைத்துறை மூலமாகவே சொட்டு நீர் பாசனம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு பாசன வசதிக்கான நீர் தேவை வந்து பத்தலை அப்படிங்கிறப்ப நீங்கள் வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்க. நீங்கள் வந்து சொட்டு நீரை நம்பி மட்டும்தான் இருக்க முடிய அளவுக்கு வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம யாருமே வந்து அந்தளவுக்கு விவசாயத்தை வந்து எடுத்து பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியாக போகிறாங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக நம்மளோட விவசாயம் பண்ணும் முறையை மாற்றிக்கிட்டோம்னா தான் இன்னி வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்துட்டு விவசாயத்தில் இறங்குவாங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு வேலை செய்கிறதுக்கு யாருமே இப்போ வந்து ரெடியாக இல்லைங்க. இப்போ தண்ணி கட்டுறதுனா ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூ, சரிங்களா? அங்கேயே இருந்துட்டு இருக்கணும், அங்கேயே கட்டணும். ஆனால் இந்த சொட்டு நீர் பாசனம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமுக்கு மட்டும் போய் அந்த கேட் வாலை மட்டும் திருப்பி வச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பாஞ்சிக்கும். நீங்கள் உப்பு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை மருந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த வெஞ்சுரியில் ஊற்றிட்டு வந்துட்டிங்கன்னா அதாவது அந்தந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருங்க. ஆள் கூலியும் குறையும், ப்ளஸ் நீர் தேவையும் குறையும். கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட், நம்மளுக்கும் பெனிஃபிட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.